டைமண்ட் ஷாப்பிங் போகலாமா? அப்படி நம்ம வந்த இடம் எதுன்னா ஹோட்டல் ஃபேரேமூனில் மலபார் ஜுவல்லர்ஸ்லேருந்து தி ஆர்டிஸ்ட் ஷோ அப்படின்னு ஒரு ஈவெண்ட் நடத்தியிருந்தாங்க. அங்கே தான் நம்ம வந்திருந்தோம். உள்ளே போகும்போது ரெட் கார்பெட்டில் அப்படி ஆம்பியன்ஸ்லாம் வேறு லெவலில் சூப்பராகவே இருந்துச்சு. ரொம்ப லக்ஸீரியஸாக பிளான் பண்ணியிருந்தாங்க. நிறைய ஃபோட்டோ பூத்ஸ் வச்சுருந்தாங்க, நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. லைவில் கூட வந்து ஜுவல் மேக்கிங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா வேடிக்கை பார்க்குறோம். எல்லா ஃபோட்டோ பூத்ஸ்லேயும் நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் பர்ச்சேசிங்கே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஃபேஷன் ஷோ கூட கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். நல்ல க்ரௌட் இருந்துச்சு. நான் போகும்போதே ஒரு 8 இருந்துச்சு. அப்போவே நிறைய க்ரௌட் இருந்துச்சு. சரி, ஓகே, க்ரௌடெல்லாம் முடியட்டும், நம்ம அது வரைக்கும் நல்லா சுற்றி பார்க்கலாம், அதுக்கடுத்து போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ஒவ்வொரு ஃபோட்டோ பூத்ஸ்லையுமே நான் நிறைய ஃபோட்டோஸ், அந்த மிரர் செல்ஃபி எல்லாமே எடுத்துக்கிட்டேன். இது வந்து நம்ம அங்கே ஃபோட்டோ எடுத்து டேரெக்டாகவே பிரிண்ட் போட்டு கொடுத்தாங்களா, அதெல்லாம் வாங்கி எனக்கு ஒரே சிரிப்பு. எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் நம்மளோட ஷாப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள களத்தில் இறங்கியாச்சு. நாங்கள் வந்து என்ன வாங்க வந்தோம்னா ஒரு டைமண்ட் ரிங்கு தான் வாங்க வந்திருந்தோம் என்னோட மாமிக்காக. அப்புறம் வந்து நாங்கள் ஒன்றா பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஆரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு நான் போட்டு பார்த்துட்டு இருந்தேன். அது 142 கிராம் சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு, நல்லா வெயிட்டாகவே சூப்பராக இருந்துச்சு. சரி, அதெல்லாம் ஃப்யூச்சரில் வாங்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வாங்க வந்ததை மட்டும் வாங்கிட்டு அப்புறம் சாப்பாடெல்லாம் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரக்குள்ளாடி அது முடிஞ்சிடுச்சு. ஸோ வந்ததுக்கு காஃபியை மட்டும் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வரட்டா?